வெல்கம் டு என்மைன்ஸ் அகாடமி. நாம் லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் நெட்வொர்க், நெட்வொர்க்கோட நீட்ஸ் என்ன, எந்தெந்த டிவைஸ்க்கெலாம் நெட்வொர்க் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து 2 சிஸ்டத்துக்கு மோர் தென் 2 சிஸ்டத்துக்கு நம்ம நெட்வொர்க் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 or more than 2 டிவைஸை நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டேட்டா ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த நெட்வொர்க் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. சரி, அந்த நெட்வொர்க்கை எத்தனை விதமாக அந்த கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். A network is 2 or more devices connected through links அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் அப்படிங்கிறது 2 or more டிவைஸை ஒரு லிங்க் மூலியமா கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. A link is a communication pathway. அந்த லிங்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்றதுக்கு உண்டான ஒரு மீடியம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க் அப்படிம்பாங்க. அந்த லிங்க் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து ஒரு டிவைஸ்ல இருந்தோ இன்னொரு டிவைஸ்க்கு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். For communication to occur, 2 devices must be connected in same way to same link at same time. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 or more than 2 டிவைஸ்க்கு நம்ம நெட்வொர்க் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த டிவைசஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கணும், சேம் லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்கணும், சேம் டைம்ல அது என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா லிங்க் அப்ல இருக்கணும். அதாவது கனெக்டிவிட்டி கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். 2 or more than 2 டிவைசஸ் நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிவைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் லிங்க்ல இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சேம் நெட்வொர்க்குள்ள இருந்தது அப்படின்னா, சேம் டைம்ல லிங்க் அப்பா இருந்தது அப்படின்னா, கனெக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ்ல இருக்கிற டேட்டாவை இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். There are 2 possible types of computer network. இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லுவாங்க, another one is மல்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் ப்ரொவைட்ஸ் ஏ டெடிகேட்டட் லிங்க் பிட்வீன் 2 டிவைசஸ். பாயிண்ட் டு பாயிண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, டைரக்ட் கனெக்ஷன், 1-to-1 கம்யூனிகேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா இதுல 2 சிஸ்டம் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். இது நம்ம நெட்வொர்க் லெவல்ல போனோம்னா 2 நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் டு பாயிண்ட்ங்கிறது 1-to-1 கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 1-to-1 கம்யூனிகேஷன் பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட். வேற எதுவும் பாத்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டரா எந்த ஒரு டிவைஸோ இல்ல எந்த ஒரு நெட்வொர்க்கோ என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அதோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா டெடிகேட்டட் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் P2P கனெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க்கிங்ல P2P கனெக்ஷன் சொன்னாலும் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் சொன்னாலும் ஒண்ணுதான். P2Pனா ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆர் ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். இதனால என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா செக்யூர் கம்யூனிகேஷன் இருக்கும். வேற எந்த ஒரு நெட்வொர்க்கோ தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் கொண்டவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க்ல வந்து அக்சஸ் பண்ண முடியாது. The entire capacity of the link is reserved for transmission between those 2 devices. அதாவது அந்த கம்யூனிகேஷன் லிங்க்ல இருக்க கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸோ எந்த 2 நெட்வொர்க், அதாவது எந்த 2 டிவைஸ்க்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ற அந்த டிவைசஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். Most point to point connections use an actual length of wire or cable to connect 2 ends. ஸோ இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 சிஸ்டம்
மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும் ஆர் ரெண்டு நெட்வொர்க் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு போறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் லிங்க் தேவை. ஸோ அந்த லிங்க் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்னா ஒயர்டா யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கேபிள் வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஒயர்டு மீடியமா இருந்ததுன்னா ஒயர்லெஸ் மீடியம் மூலியமாவும் பண்ண முடியும். அதை எதை வச்சு கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா RF ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய டிவைசஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒயர்லெஸ்லயே என்ன பண்ண முடியும், நம்மளால டூ டிவைசஸையோ இல்ல டூ நெட்வொர்க்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பிளேசஸ்ல இருக்கிற நெட்வொர்க்ஸையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ண முடியும். பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு லிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலியமா கனெக்ட் பண்றது. நான் ஃபர்ஸ்ட் ஒயர்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு. இப்போ இது ரெண்டுக்குள்ள மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா பீர் டு பீர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேக் எண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கிற டேட்டாவை இங்கேயும் இங்க இருக்கிற டேட்டாவை இங்கேயும் என்ன பண்ணும் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கேபிளுக்கு பேரு பேக் போன் கேபிள் ஆர் பேக் போன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது சர்வர், இது வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட். ஸோ இதுவும் என்ன பண்ணுவாங்க ஒயர்டு மூலியமா என்ன பண்ண முடியும் ஒன் பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் நம்ம பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் உண்டானது. இது வந்து ஒயர்லெஸ் RF மூலியமா கனெக்ட் பண்ணி இந்த RFல இருந்து இந்த RFல இருந்து இங்க ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி இங்க ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படி இல்ல இங்க n நம்பர் ஆஃப் சிஸ்டம் இருக்குனாலும் இங்க n நம்பர் ஆஃப் சிஸ்டம் இருக்கு அப்படின்னாலும் ஒயர்லெஸ் மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெடிகேட்டட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டிவைஸ்க்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா பிஸ் ஆகி இந்த இருக்கிற ரெண்டு நெட்வொர்க்கை நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ரெண்டு டிவைஸா இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலியமா பை யூசிங் RF மூலியமா என்ன பண்ண முடியும் நம்மளால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அடுத்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் அப்படின்னா ஒன் டு மெனி அப்படிங்கிறது மல்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். A multi-point connection is one which more than two specific devices share a single link. அதாவது more than two device connect பண்றது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பாயிண்ட் மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் தேவைப்படும். அந்த more than two devices-உம் எதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லிங்கை தான் யூஸ் பண்ணும். ஆனா பாயிண்ட் டு பாயிண்ட்ல சிங்கிள் லிங்க் எதை யூஸ் பண்ணும், ரெண்டே ரெண்டு டிவைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும். பட் இந்த மல்டி பாயிண்ட்ல சிங்கிள் லிங்கை மோர் தென் டூ டிவைசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணும். இதுதான் மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் சொல்லுவாங்க. In multi-point environment, the entire capacity of the channel is shared. அதாவது அதோட full capacity வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனலே என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணிக்கும். சிங்கிள் லைன் என்ன பண்ணிக்கும் ஷேர் பண்ணிக்கும். Multi-point connection is also known as client server network or client server architecture அப்படின்னு சொல்லுவாங்க. So multi-point connection is also known as client server architecture or client server network அப்படின்னு சொல்லுவாங்க. In several devices can use the link simultaneously. It is strictly shared connection if users must take turns and in time shared connections. So இது மூலமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா n number of devices நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சிங்கிள் லிங்க் மூலமா சைமல்டேனியஸா என்ன பண்ண முடியும்னா தொடர்ந்து நம்மளால கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் மல்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். ஸோ பாத்தீங்கன்னா லிங்க் இதெல்லாம் வந்து நம்ம மோர் தென் டூ டிவைஸ் போறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் அப்படிங்கிற கனெக்ஷன். இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் லிங்க் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஷேர் பண்ணுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்வர் மெயின் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சர்வர். ஸோ இது இந்த சர்வர் இருந்து இந்த கிளைண்ட் எல்லாம் அக்சஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு லிங்க் இருந்தா போதும். பட் இதுவே பாயிண்ட் டு பாயிண்டா இருந்தா உங்களுக்கு ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் மட்டும்தான், எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் மட்டும்தான். பட் இது அப்படி இல்லை, ஒரு சிங்கிள் லைனை மோர் தென் டூ டிவைசஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கும். இது ஒயர்டா இருந்தாலும் சரி ஒயர்லெஸ்ஸா இருந்தாலும் பண்ண முடியும். ஒயர்லெஸ்ஸா இருந்ததுன்னா நம்ம எந்த டிவைஸ் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RF வச்சு நம்ம பண்ண முடியும். ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்ற டிவைஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ்ல மல்டி பாயிண்ட் கனெக்ஷனும் பாசிபிள். அடுத்து இந்த வீடியோல எதை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். எய்தர் இந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கனெக்ஷன் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கே அவங்க டிசைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் வேணுமா இல்ல மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் வேணுமா அப்படிங்கறத சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க.
இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் லிங்க் யூஸ் பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டா இருக்கும். ஸோ இது வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனை லீஸ்டு லைன் சொல்லுவாங்க. இன்னும் ஐஎஸ்பி சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்டு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வச்சுதான் நம்ம அடுத்த வீடியோல டேட்டாஸ் எப்படி ஷேர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஷேரிங் இன் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் மூலியமா எப்படி டேட்டாவை ஷேர் பண்றது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். வாங்க அதை பத்தி என்ன அப்படிங்கறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you for watching this video.